வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சாப்டர்ல ரெடி புக் ப்ராப்ளம் நம்பர் 40. ஓகே, இது பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் borrowed கொஸ்டின். எஸ், இப்ப நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாமா? Sir Srinivasan took a loan of rupees 4 lakh on 1/4/2020 at 20% per annum to construct a house. The construction of the house was completed on 1st November 2024. Compute the amount of interest deductible in computing income from house property. Assume the house is let out. Yes. இப்ப இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் என்னென்ன இன்ஃபர்மேஷன் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா, லோன் எடுத்த டேட் இருக்கு அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் பண்ண டேட் இருக்கு. இங்க வந்து ரீபேமெண்ட் ஆஃப் லோன் டேட் வந்து கொடுக்கல. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த லோன் வந்து ஸ்டில் அண்ட் டியூ அப்படின்னு அர்த்தம். ஓகே, ரீபேமெண்ட் ஆஃப் லோன் டேட் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து லோனை ரீபே பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். இது பாத்தீங்கன்னா இன்னும் லோன் வந்து கட்டி முடிக்கல, இன்னமும் பெண்டிங்ல இருக்கு அப்படின்றதுதான் இதோட அர்த்தம். அப்ப கட்டி முடிக்கல பெண்டிங்ல இருக்கு அப்படின்னா நம்ம ரெண்டு டைப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட வந்து இங்க டிடெக்ட் பண்ணலாம். ஒன்னு ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட், இன்னொன்னு போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட். ஓகே, போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அப்புறம் லெட் அவுட்டும் பண்ணிட்டாங்க, ஆனா நம்ம வந்து இங்க லோன் வந்து இன்னும் பெண்டிங்ல இருக்கு இல்லையா, அப்ப அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லையா. கரண்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம இங்க போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட்னு சொல்றோம். அப்ப அதுவும் நம்ம கால்குலேட் பண்ணணும். எஸ், இப்ப ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் என்னன்றத பார்க்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் லோன் எடுத்த டேட் பாத்தீங்கன்னா 1/4/2020. எஸ், அந்த டேட்ல இருந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டேட்டுக்கு முந்தின மார்ச் 31st. ஓகே, அப்ப 1/4/2020ல இருந்து 31/3/2024. காரணம் என்ன? இது 1st நவம்பர் 2024. இதுக்கு முந்தின மார்ச் பாத்தீங்கன்னா 31/3/2024. இப்ப இந்த ரெண்டு டேட்டுக்குள்ள எத்தனை இயர்ஸ் எத்தனை மந்த்ஸ் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். இது எக்ஸாக்டா மார்ச்ல முடியுது, இது ஏப்ரல்ல ஸ்டார்ட் பண்ணுது இல்லையா, அப்ப நமக்கு வந்து மந்த் வர கணக்கு இல்ல. ஓகே, ஏன்னா ஏப்ரல் டேட் ஸ்டார்ட் பண்ணி கரெக்டா முடியறது மார்ச்ல கணக்கு முடியுது. சோ நமக்கு வந்து வருஷ கணக்கு மட்டும்தான் வரப்போகுது. அப்ப 1/4/2021 அது வரைக்கும் ஒரு வருஷம், அப்புறம் 22, அப்புறம் 23 அண்ட் 24, அதாவது 31st மார்ச் 2024 அப்படி எடுத்துக்கிட்டோம்னா 4 வருஷத்துக்கு ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஓகே, அப்ப இந்த 4 இயர்ஸ்க்கு நம்ம கால்குலேட் பண்ணணும். எவ்வளவு லோன் அமௌண்ட்? 4 lakh. அப்ப 4 lakh into 20% into 4 years. ஓகே, போட்டோம்னா பாருங்க 3,20,000 வருது. அண்ட் இந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட நம்ம டிடெக்ட் பண்ணும்போது 5 இன்ஸ்டால்மெண்டா பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. எஸ், 5 இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னும் போது 3,20,000 அதுல டிவைடட் பை 5 போட்டோம்னா 64,000 தான் ஒவ்வொரு வருஷமும் இத வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் டிடக்ட் பண்ணலாம் 5 வருஷத்துக்கு. ஓகே, அண்ட் இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ன்றது என்ன? கரண்ட் இயருக்கும் இந்த லோனு டியூல தான் இருக்கு. அப்ப 4 lakhல 20%, 80,000 தான் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட், கரண்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். ஓகே, அப்ப மொத்த இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா 64 plus 80. இப்ப இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளவு வந்து ரிடக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது லெட் அவுட் ப்ராப்பர்ட்டின்னு தெளிவா கொடுத்துட்டாங்க, அதனால நமக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்ல. இதுவே செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டியா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து 2 lakh, ஓகே, அப் டு 99 அப்படின்னும் போது 2 lakh rupees-உம் அண்ட் ஆஃப்டர் 99 அப்படின்னா நம்ம வந்து 30,000 அப்படின்னு நம்ம ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்கோம். ஆனா லெட் அவுட் ப்ராப்பர்ட்டிக்கு எவ்வளவு வேணா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அப்ப 64 plus 80 டுகெதர் பாத்தீங்கன்னா 1,44,000 நம்ம இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில இருந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, புரிஞ்சுதா? நெட் ஆனுவல் வேல்யூல இருந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் போக இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஒரு 1,44,000. ஓகேவா? இதை ரெடியூஸ் பண்ண பிறகு வரதுதான் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? புரிஞ்சுதா? ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா? ப்ரீவியஸ் வீடியோல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வெறும் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா லோனோட ரீபேமெண்ட் டேட் அவங்க கொடுத்துட்டாங்க. ரீபேமெண்ட் அப்படின்னா கரண்ட் இயர்ல எந்த இன்ட்ரெஸ்டும் பெண்டிங் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா ரீபே பண்ணியாச்சு.
ரீபே பண்ண பிறகு நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணுமான்றது இல்ல இல்லையா? இது வந்து பாத்தீங்கன்னா ரீபேமெண்ட் டேட் இல்ல. அதனால நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த லோன் இன்னும் டியூல இருக்கு. அதனால நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவோம். அதனால அந்த இன்ட்ரெஸ்ட்ட இங்க கால்குலேஷன்க்கு எடுக்கிறோம். புரிஞ்சுச்சா? எஸ். இப்ப நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு டிஃபரெண்டான ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.